உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். டெல்லி பத்தி சொன்னீங்க சார். டெல்லியில பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு உயருதா? ராகுல் காந்தியின் செல்வாக்கு கண்டிப்பாக உயர்வதாகத்தான் ஒரு பிம்பம் வளர்கிறது. நாடாளுமன்றத்தை அவர் முடக்குவது தவறு என்று நான் நாடாளுமன்றத்தை 45 ஆண்டு காலம் ரிப்போர்ட்டிங் செய்ததாலும் ராகுல் காந்தி செய்வது தவறு, பாராளுமன்றத்தை முடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி புகழ் உயர்கிறது என்று சொன்னாலும் அதே சமயத்தில் அவர் ஒரு நரேந்திர மோடிக்கும் RSSக்கும் எந்த விதமான மன கருத்து வேறுபாடுகள் வராது. பிஜேபி தனி, RSS தனி. ஆனா அதனால ராகுல் காந்தி மயங்கி விடக்கூடாது. அவங்க 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க, பிஜேபி RSSம். அந்த வலையில ராகுல் காந்தி சிக்கினார்னா அவர் தான் முட்டாளாவார். மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபாலன். வணக்கம் வணக்கம், நமஸ்காரம், வணக்கம். டெல்லி பத்தி சொன்னீங்க சார். டெல்லியில பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு உயருதா? ராகுல் காந்தியின் செல்வாக்கு கண்டிப்பாக உயர்வதாகத்தான் ஒரு பிம்பம் வளர்கிறது. நாடாளுமன்றத்தை அவர் முடக்குவது தவறு என்று நான் நாடாளுமன்றத்தை 45 ஆண்டு காலம் ரிப்போர்ட்டிங் செய்ததாலும் அதை தவிர மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், பல சபாநாயகர்கள், GMC பாலயோகி, ரபி ரேஜ், சோம்நாத் சாட்டர்ஜி, சிவராஜ் பாட்டீல், சுமித்ரா மகாஜன், பல்ராம் ஜாக்கர், இப்பொழுது இருக்கக்கூடிய ஓம் பிர்லா, இந்த பல சபாநாயகர்கள் என்னை நாடாளுமன்றத்தினுடைய பத்திரிகை குழு, பரிந்துரை குழு, அக்ரிடேஷன் கமிட்டியில என்ன போட்டிருக்காங்க. சில டயத்துல செக்ரட்டரியா இருந்திருக்கேன், சில டயத்துல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்திருக்கேன், சில டயத்துல சேர்மன் ஆஃப் தி கமிட்டியா இருந்திருக்கேன். இந்த மாதிரி நீண்ட பழமை இருக்கிறதுனால ராகுல் காந்தி செய்வது தவறு, பாராளுமன்றத்தை முடக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி அடல் பிகாரி வாஜ்பாயும், பிரணாப் முகர்ஜியும், VN கேட்கில், வசந்த் சாத்தே, அப்துல் ரஹ்மான் அந்தலே போன்ற காங்கிரஸ்காரர்கள், சாச்சா கேசரி, ஈவன் PV நரசிம்மராவ், அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க கொஸ்டின் அவர் முடக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு அவருக்கு குறைந்தது 5 கோடி 6 கோடி செலவழிக்கிறது மத்திய அரசாங்கம். ஒரு நாடாளுமன்றம், குறிப்பாக தூத்துக்குடியில் கனிமொழி என்ன செய்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தூத்துக்குடியில பத்தி இப்ப நிறைய பாராளுமன்றத்தின் வெப்சைட்லயே நீங்க போய் பார்க்கலாம். அது நிஜந்தன் நேயர்களுக்கும் ராஜகோபாலனுடைய நேயர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், பிரதிதினம் நீங்க லோக்சபா செக்ரட்டேரியனுடைய வெப்சைட் போனீங்கன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். நிஜந்தன் அந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் நூதனமாக டெக்னாலஜி வச்சுட்டு. ஆனால் ராகுல் காந்தி இந்த கேள்வி நேரத்தை தடுப்பது தவறு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 திமுக எம்பிக்கள், 40 எம்பிக்கள் அனைவருமே தமிழகத்தில் செய்தது நல்ல செய்தார்களா என்று கேட்டால் துரோகம் தான் செய்தார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி என்ன சொல்றது மத்திய அரசாங்கம்? சென்னையிலங்க நிஜந்தன், ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தை முடக்குவது ராகுல் காந்தி செய்வது தமிழகத்திற்கு இழப்பாக ஆகிறது என்று தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த பரந்தூர் விமானத்தை விட்டுருங்க, சென்னை விமான நிலையத்தையே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி 300 ரன்வே போட்டிருக்கலாம். அதுக்கான லேண்ட் அக்விசிஷன்லாம் பண்ணலாம். அதுக்குதான் மத்திய அரசாங்கம் ஜோதிராதித்ய சிந்தியா மந்திரியா இருந்தபோது சொன்னாரு. இப்ப பாருங்க, ஹைதராபாடுக்கும் பெங்களூருக்கும் இன்டர்நேஷனல் ஃபிளைட் வருதுங்க. ஆஸ்திரேலியாவுடைய 3 தலைநகரங்கள், அதாவது 3 நகரங்களுக்கு பெங்களூர்ல இருந்து போகுது குவாண்டாஸ் நேர. அதில் பல முறை நானும் பிரயாணம் செய்திருக்கிறேன். என்னுடைய மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் 25 வருடங்களாக. ஆக அங்க இருக்கும்போது ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் ஜோரா லேண்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் எங்க லேண்ட் ஆகல? அது திமுக செய்த மாபெரும் தவறு. MK ஸ்டாலினாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஐயா விஜய் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை விஸ்தரிப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டும், எடுக்க தவறினார்கள். இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் சொன்னாதான் நரேந்திர மோடிக்கும் புரிந்து கொள்வார், அமித்ஷா புரிந்து கொள்வார்கள், பிரதமரும் உள்துறை அமைச்சரும். ஆனால் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை தடை செய்வதன் மூலமாக விவாத பொறுமை நடக்காதற்கு திமுகவுக்கு அற்றம் இல்லாம ஏன் விட்டுறாங்க? அவங்க திமுக செய்வதும் தவறு என்று தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆக மொத்தம் ராகுல் காந்தி புகழ் உயர்கிறது என்று சொன்னாலும் அதே சமயத்தில் அவர் ஒரு கேளிக்கைக்காரராகிவிட்டார், ஜோக்கர் ஆகிவிட்டார் மாதிரி தான் இருக்குதுங்க, எனக்கு படுதுங்க. ஆனா நீங்க 2 தடவை சொல்லிட்டீங்க புகழ் உயர்கிறது அப்படின்னு. ராகுல் காந்தி செல்வாக்கு உயர்ந்துதான் இருக்கு, நீங்க 2 தடவை சொல்லிட்டீங்க சார்.
இப்போ மூணாவது கூட சொல்றேன், புகழ் உயர்ந்து கொண்டு இருக்கிறது யாரு இல்லைங்க. இந்த ஜென்சி விஷயத்துல அவர் பண்ணது நன்றாக பொதுமக்களிடையே இளைஞர்களிடையே பிடிஞ்சு விட்டது. ஆனா ஒண்ணுங்க, எந்த கிரைசிஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிறதுக்கு நரேந்திர மோடிக்கு மிஞ்சினும் யாரும் கிடையாது. நான் பார்த்திருக்கேன் நிறைய கிடையாது. கொரோனாவாக இருக்கட்டும், ஈரான் போர் வாராகட்டும், பொது தேர்தலாகட்டும், 3 முறை வட இந்தியாவுக்கான வாக்களிப்பாங்களா சார்? தமிழ்நாடு விட்டுருங்க. ஆனா அதை எதிர்த்து ராகுல் காந்தி செய்வது சட்டசபையும் நாடாளுமன்றத்தையும் முடக்குவது ஜனநாயகத்துக்கு விரோதம். உன்ன கையில கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துன்னு வந்துடுறாரு. கர்நாடகால மேகதாதுல கட்டுறேங்கிறாங்க, அது கான்ஸ்டியூஷன் விரோதம். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிறகு நீ கட்டக்கூடாதுன்னுட்டு. காவிரி பிரச்சனைக்கு இத்தனை குவான்டிட்டி வாட்டர் கொடுங்குறாங்க, கொடுக்காது இருக்காங்க, அது சட்ட விரோதமாக இருக்கிறது. அந்த சர்க்காரை பற்றி ராகுல் பேசுவதே கிடையாது. காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டு சென்னைக்கு வந்திருந்தாரு, காவிரி பிரச்சனை பேசாது வேற பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வேணா அதையும் பேச மாட்டேங்கிறாரு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி புகழ் வழங்குதுன்னு சொன்னாலும் தமிழகம் தென்னிந்தியாவில் தேய்கிறது என்பதைத்தான் உணர்த்த ஆசைப்படுகிறேன் தங்களுடைய நேயர்களுக்கு. முக்கியமாக இங்க பதில் இப்ப சொன்னீங்க, எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திறம் படைத்தவர் திரு மோடி அப்படி நீங்க சொன்னீங்க. இப்போ ஆனா அதே சமயம் சிஜேபி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய இளைஞர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்கள் தேச விரோதிகள் அல்ல, அவர்கள் அமைப்பை மாற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு RSS தலைவர் மோகன் பாகவத் சொல்றாரு. அப்படின்னா அந்த கட்சி அந்த அமைப்பை ஆதரிப்பதன் மூலமாக திரு மோடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை திரு மோகன் பாகவத் எடுக்கிறாரா? எடுக்கலாம். அந்த மாதிரி கூட இன்டர்பிரேஷன், நீங்க சொல்ற இன்டர்பிரேஷன் கரெக்ட். ஆனால் நரேந்திர மோடிக்கும் RSSக்கும் எந்த விதமான மன கருத்து வேறுபாடுகள் வராது. அவர்கள் இதை அந்த சூட்டை தணிப்பதற்காக கூட ஒரு விதமான ஒரு இன்டைரக்ட் பிரஷர் கொண்டுருவாங்க பிஜேபி மேல. பிஜேபி தனி, RSS தனி. ஆனா அதனால ராகுல் காந்தி மயங்கி விடக்கூடாது. அவங்க 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க, பிஜேபி RSSம். RSS உடைய கருத்து சொல்றான்ட்டு ராகுல் காந்தி பாரு என்ன சொல்ற. இப்ப RSS திட்டுறது நிறுத்திடுவார் ராகுல் காந்தி. அந்த ட்ராப்ல மாட்டி விட்டுருவாங்க பிஜேபி காரங்க, RSS காரங்க. அந்த ட்ராப்ல, அந்த குழியில, அந்த வலையில ராகுல் காந்தி சிக்கினார்னா அவர் தான் முட்டாளாவார். நீங்க ஜாகிரதையா போனுங்க. அகில இந்திய அரசியல் என்பது நிஜம்தான். நான் கடந்த 45 ஆண்டு காலமாக பார்ப்பதனால் சொல்லுகிறேன். மோகன் பாகவத் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. தாங்கள் கூறியது மாதிரி மோடிக்கும் மோகன் பாகவத்துக்கு மோதல் இருக்கிறது, யாரும் இல்லைங்கிற இந்த சப்ஜெக்ட்ல. அவர் சொல்றாரு போலீஸ் பயிற்சி நடந்தா நடக்க தெரியாது எனக்கு, மாணவர்கள் சொல்லுவது சரின்னு. அது உதாரணம் சொல்றாரு மோகன் பாகவத். உங்க வீட்டே ஒரு குழந்தை ஏதாவது செய்யாத, நான் செய்வேன்னுட்டு போடும், அது எண்ணெய் ஒட்டி விட்டுருது குழந்தை, அதை போய் இது பண்ணும். அதான் ஜென்சி மூடுன்னு சொல்றாரு அவரு. ஒண்ணுமே வேணாம், என் பையன் சின்ன பையனாக்கிட்டு நான் 40 வருஷம் 45 வருஷம் முடிச்சுடுறேன், நீங்க கோட்டினா அவன் பதில் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகிட்ட போய் அந்த விளக்கத்தோட கை சுடுன்னு சொன்னா சூட்டு கொண்டு போய் வைக்கும், அது சுட்டுதான் தெரியும். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு செய்வது RSS உடைய கடமை. இந்தியாவில் ஒரு மூத்த அரசியல்வாதியோ அல்லது மூத்த தலைவர்களோ இளைஞர்களை நடைபெறத்து செய்ய வேண்டும் என்பதுதான் RSS உடைய சித்தாந்தம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.